இலங்கை தமிழர்களுக்கு வீடு வழங்கும் விழாவை தவிர்ப்பதாக ரஜினிகாந்த் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்களிடம் நாம் கேட்போம். வணக்கம் திரு வேல்முருகன். தற்போது நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை தமிழர்களுக்கு வீடு வழங்கும் விழாவை தவிர்ப்பதாக தற்போது அறிவித்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த அறிவிப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் சார்பாக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உடனடியாக இப்படி ஒரு அறிவிப்பை ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டதற்காக நன்றி சொல்லுகிறேன். அதே நேரத்தில் தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அன்பான என்னுடைய வேண்டுகோள் என்பது, நீங்கள் எதிர்வரும் காலங்களில் தமிழகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த புனித பூமியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக அங்கு இருக்கிற தமிழ் மக்களே உங்களை அன்போடு வரவேற்று அழைத்துச் செல்ல தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் உங்களை அங்கு வழி அனுப்புவதற்கும் இருகரம் கூப்பி அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம். காரணம், ஈழத்தில் நடந்த 1.5 லட்சம் மக்களுடைய இனப்படுகொலை பூமியில் சிங்கள பேரினவாத அரசு எப்படி உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவி அங்கு செஞ்சோலைகள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளையும் மசூதிகளில் தொழுகை செய்த அப்பாவி முஸ்லிம் சகோதர தமிழர்களையும் அதுபோன்று கிறிஸ்துவ ஆலயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தமிழ் மக்களையும் இந்து கோவில்களில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான மக்களையும் அதுபோன்று மருத்துவமனையில் ஒன்று கூடிய மக்களையும் முள்ளிவாய்க்கால் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அங்கு அழைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் மீது குண்டு போட்டு ஒரே நாளில் 1.5 லட்சம் மக்கள் அங்கு அந்த புனித பூமியை இன்றைக்கு சுடுகாடாக மாற்றிய அந்த கோரை காட்சிகளை எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் சென்று பார்த்து வந்து அவருக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கையும் பயன்படுத்தி நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை திரு ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்வரும் காலத்தில் எடுத்தால் தாய் தமிழிடம் அவருக்கு என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கும். எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதற்கு நன்றிக்குரியதாக நாங்கள் இருப்போம். எங்கள் வேண்டுகோள் என்பது, ராஜபக்சேவனுடைய மகனும் அவருடைய சகோதரரும் பங்குதாரராக இருக்கின்ற இந்த லைக்கா நிறுவனத்தில் ஏற்கனவே சர்ச்சைகள் ஏற்பட்டு நான் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவேன் என்பது தந்தி தொலைக்காட்சி நன்கு அறியும். அந்த அடிப்படையில் தான் நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை நான் முன்வைத்தேன். 2 நாட்களுக்கு முன்பாக அவருடைய நண்பர் அவர்களுக்கு ஊடாக திரு ரஜினிகாந்த் அவருடைய கவனத்திற்கு நான் அறிக்கையினூடாக அல்ல, வேறு வழியிலே கூட அந்த அவருடைய காதுக்கு நான் இதை கொண்டு சென்றேன். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வேண்டுகோள். லைக்கா நிறுவனம் என்பது ராஜபக்சேவுடைய குடும்பத்தாருடைய பங்குதாரராக இருக்கிற நிறுவனம். 150 வீடுகளை திறப்பதற்கு உங்களை அழைக்கிறோம் என்று சொல்லி சிங்கள பேரினவாதம் வளைக்கிற அந்த வலையில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். உங்களை வைத்து அவர்கள் அங்கு அரசியல் செய்ய விரும்புகிறார்கள். இப்போது எங்கள் காணி நிலங்கள் திரும்பி எங்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும், காணாமல் போன தமிழ் மக்கள் மீட்டு தரப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் அங்கு தன்னந்தனியாக எந்த அரசியல் தலைமையும் நம்பாமல் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். ஆக அந்த போராட்டத்தை திசை மாற்றுவதற்கும் அந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்வதற்கும் ஒருபுறம், இன்னொரு பக்கம் 1.5 லட்சம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி ஐநாவில் ஈழத்தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், உலக தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போர்க்குணத்தையும் போராட்ட குணத்தையும் மழுங்கடிப்பதற்கு சிறிசேனா அரசு உங்களை கையாளுகிறதோ என்கிற ஒரு அச்சம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஆதலால் தயவு செய்து இந்த பயணத்தை நீங்கள் ரத்து செய்யுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தோம். அதை மிகவும் பெருந்தன்மையாக என்னுடைய பெயரையே பயன்படுத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது என்பதற்கு நிச்சயம் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போராடுகின்ற அந்த மக்களுக்கும் அந்த போராளிகளை பற்றி ரஜினிகாந்த் அறிக்கையில் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரிகளுக்கும் அந்த எங்கள் ஈழ பூமி என்பது ஒரு தியாக பூமி என்பதும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய வீரம் தெரிந்த விடுதலை போராட்டத்தை மிக சரியாக தமிழீழ தேசிய தலைவருடைய அந்த புலிகளையும் போராட்டத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது எங்கள் நெஞ்சுக்கு நிம்மதியாக இருக்கிறது. தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இனப்படுகொலைக்காக நீதி வேண்டி இந்திய அரசு ஒரு அழுத்தம் தர வேண்டும் என்கிற கருத்தினையை கூட எதிர்காலத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் முன்வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து இந்த பயணத்தை ரத்து செய்வதற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் காலத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நோக்கத்திற்காக அவர்கள் அங்கே செல்வார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அந்த நோக்கத்தில் இருக்கிற தூய்மையான அந்த அப்பழுக்கற்ற அந்த கருத்தியல் அடிப்படையில் நாங்கள் மனதார வரவேற்கிறோம் என்பதையும் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இலங்கை தமிழர்களுக்கு வீடு வழங்கும் விழாவைத்தான் தவிர்த்திருக்கிறார். ஆனால் இலங்கை தமிழர்களை சந்திப்பதில் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன திரு வேல்முருகன்? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அங்கு போரினால் பாதிக்கப்பட்டு கற்புகளை இழந்து விதவை கோலங்களாக வாழ்வதற்கு வாய்க்கற்று இன்னமும் களத்தில் போராடி கொண்டிருக்கிற தங்களுடைய வீடு கோவில் நிலம் பலம் அனைத்தையும் இழந்துவிட்டு அனாதை போல் பிச்சைக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான போராளிகள் கூட இன்றைக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் சிங்கள பேரினவாத அரசு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை மீட்டுக் கொடுக்க அங்க மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பகுதி மக்களை அந்த வீரம் தெரிந்த பூமியாக என்று சொல்லப்படுகின்ற அந்த முள்ளிவாய்க்கால் பகுதிகளுக்கும் வவுனியா பகுதிகளுக்கும் கிளிநொச்சி பகுதிகளுக்கும் மட்டக்களப்பு பகுதிகளுக்கும் திரிகோணமலை பகுதிகளுக்கும்
தமிழர்கள் வாழ்கின்ற அந்த பகுதிகளுக்கு தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆட்சி செய்த அந்த அப்பழுக்கற்ற மண்ணுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும். அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் உள்வாங்கி வந்து அதன் எதிர்கருத்தாக இந்திய அரசுக்கான ஒரு அழுத்தத்தை தர வேண்டும். தேவைப்பட்டால் அவர் சிறிசேனாவை சந்திப்பேன் என்று கூட தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி சந்திக்கின்ற போது இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச நீதிபதிகளை கொண்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்கிற அழுத்தத்தை அவர் தந்துவிட்டு பத்திரிகையாளர்கள் மத்தியிலே அப்படி ஒரு கருத்தை அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நானும் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டுவதற்கும் அவருடைய பயணத்திற்கு துணை நின்று தோளோடு தோள் நின்று அவருக்கு எல்லா விதமான வரவேற்பையும் அங்கு தமிழ் மக்கள் அளித்து இந்த கோரிக்கைகளை உலகளவில் அவருடைய அந்த பாப்புலாரிட்டி என்பதன் மூலமாக கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த கருத்தை தான் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதற்காக அந்த பயணத்தை அவர் மேற்கொள்வார்கள் என்று சொன்னார், எமது ஈழத்தமிழர்களை பார்ப்பதற்கு அவர் செல்வார்கள் என்று சொன்னார், அவர்கள் பட்ட அந்த துன்பங்களை துயரங்களை உலக சமூகத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு ரஜினி பயணம் அமையும் என்று சொன்னால் மனதார நாங்கள் இருகரம் கூப்பி அதை வரவேற்கிறோம்.